கிட்டத்தட்ட உலகம் எங்கும் ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு பார்த்தா 32 கோடி ஆண்கள் ஆண்மை குறைவோடு இருக்கிறதாக கணக்கிட்டிருக்காங்க. இதில் ஆண்மை குறைவு இருக்க ஆண்களுக்கும் அவருடைய ஆஃபீஸில் போய் வேலை செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய பல்வேறு செயல்பாடுகளில் ஆண்மை குறைவு பாதிக்குதா. இது எந்தெந்த நாடுகளில் பண்ணாங்கன்னா பிரேசில், சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இட்டாலி, யூகே அண்ட் யூஎஸ் இந்த நாடுகளில் இந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அவருடைய வேலை செய்யும் இடங்களில் அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணதில் ஒன்று வேலைக்கு போகாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட 7.1% பேர் வேலை அவங்க சாதாரண மனிதர்கள் ஆண்மை குறைவு இல்லாதவர்கள் எடுத்துக்கிட்டால் 3.2% பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க, லீவ் போடுறாங்க, திடீர்னு லீவ் போட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்மை குறைவு இருக்கிறவங்களில் இதில் விட டபுளை விட அதிகமாக 7.1% பேர் திடீர்னு லீவ் போடுறாங்க, வேலைக்கு போகிறதில்ல. அதே மாதிரி அவர்களுடைய வேலை திறன் குறைகிறதுன்னு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லெவல் குறைகிறது, ப்ரொடக்டிவிட்டி குறைகிறது அப்படின்றது கிட்டத்தட்ட 28.4% ப்ரொடக்டிவிட்டி குறைகிறது ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு. சாதாரண மனிதர்களை பார்க்கும்போது 11.2%ன்னு கணக்கிட்டிருக்காங்க. ஆண்மை குறைவு இல்லாத நார்மல் மனிதர்களை பார்க்கும்போது ப்ரொடக்டிவிட்டி குறைகிறது ஒரு 11.2%. ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு கிட்டத்தட்ட 28.4% அவருடைய வேலையில் வீழ்ச்சி இருக்குது, சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. ஏதோ 1/4 கிட்டத்தட்ட அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. அடுத்து என்ன பார்த்துருக்காங்கன்னா, பல்வேறு விஷயங்கள்லையும் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப குறையுது. இன்ஆக்டிவிட்டி, பல்வேறு பல்வேறு பங்கு கொண்டு உற்சாகமாக கலந்து கொள்வது என்பது பெருமளவு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 28.4, 28.6. சரி, சாதாரண மனிதர்கள் எவ்வளோ இருக்குது? 14.5. சாதாரண மனிதர்களுக்கு இம்பேர்டு ஆக்டிவிட்டி, வேலை அந்த ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிருக்கிறது 14.5%. ஆண்மை குறை உள்ளவர்களுக்கு 28.6%. ஸோ இன்னும் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம போர் அடிச்சிடும் வாசகர்களுக்கு. இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க? இந்த ஆய்வினுடைய முடிவு மிகப்பெரிய ஆய்வு. ஆண்மை குறைவு அதிகமாக அவருடைய வேலையில் பாதிப்பு அதிகமாகுது. கிரேடு 3, கிரேடு 2, கிரேடு 1 ஆண்மை குறைவெல்லாம் இருக்குது. கிரேடு 1 ஆண்மை குறைவு, கிரேடு 1 ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை தான் இருக்குன்னா, ரொம்ப ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை குறைவாக இருந்தால் ரொம்ப வேலையில் பாதிக்கப்படுது. அடுத்து ஹெல்த் ரிலேட்டட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், HRQOL இண்டெக்ஸ் பார்த்தா மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இருக்குது. HRQOL ஹெல்த் ரிலேட்டட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ஆண்களுக்கு. இந்த ஆய்வு இப்போ வந்திருக்கு, சமீபத்தில் போன மாதம் வந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச், இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேருந்து இந்த ஆய்வு வந்திருக்கு. ஸோ ஆண்மை குறைவு என்பது நம்ம செக்ஸ் வாழ்க்கையை மட்டும் பாதிக்கலை, அவருடைய மன வாழ்க்கையும் பாதிக்குது.